எங்கள் மக்களே சீரியஸ்லி இந்த கூடலூர் போகலான்னு பிளான் பண்ணால் நமக்கு மட்டும் எங்கிருந்தால் தடங்கள் மேலே தடங்கள் வரும்னு தெரியலைங்க. லாஸ்ட் டைம் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நிலம்பூர் பஸ்ஸில் கூடலூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அந்த 11:30 வண்டியில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சர்வீஸ் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த வண்டி 11:30 கிளம்பிச்சா அதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு இன்னொரு வண்டி கிளம்புன்ட்டு அந்த வண்டியை ட்ரை பண்ணிடலான்ட்டு நான் ரெகுலராக சாட்டர்டே தாங்க ட்ராவல் பண்ணுவேன். ஸோ சாட்டர்டே காலையில் புக் பண்ணிட்டேன். பட் என்ன மேட்ருனா, நம்ம சாட்டர்டே ட்ராவல் பண்ணுறோன்னா சண்டே புக் பண்ணால் தான் சாட்டர்டே ட்ராவல் பண்ண முடியும். குழப்பறேன்ல. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான தரமான நைட் ஜேர்னி கூடலூர் போக போகிறோம். அது எந்த வண்டியிலும் ஒரு தரமான ஸ்டிக்கரிங் வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. க்ரீன் வேலி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பஸ். 11:30 நம்ம காந்திபுரத்துலேருந்து கிளம்பும். அதுக்கு அடுத்தபடியாக 12:30 இன்னொரு வண்டி இருக்காப்புல, கூடலூர் ரைடர். அதில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். 2 வண்டியுமே நிலம்பூர் டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வண்டி வரட்டும், பெர்மிஷன் கேட்டு தரமாக எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் உங்களுக்காக வரப்போகுது. எவ்ரி டைம் நம்ம ஊட்டி கூடலூருக்கு பஸ்ஸஸும் அதிகமாக இருக்கும், பேசஞ்சர்ஸும் அதிகமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் வேலி வந்துருச்சு. கரெக்டாக 11 o'clock கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் டோர்ஸ் அலோவ் பண்ண முடியல. இந்த வண்டி ஃபுல்லுங்க. இன்றைக்கி ஒரு 2 சீட் தான் வேக்கண்ட்டு. நம்ம வண்டியில் ஒரு 4 சீட் வேக்கண்ட்டுங்க. அந்த புக்கிங் மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பிகாஸ் ஒரு டைம் புக் பண்ணாலும் உங்களுக்கு கேன்சல் பண்ணால் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி டிக்கெட் சார்ஜஸ் 159 ரூபா புக் பண்ணிங்கன்னா. கேன்சல் பண்ணிங்கன்னா 120 ரூபா என்னமோ சம்திங் எனக்கு பேக் வந்துச்சு, ரிட்டன் பேக். நான் புக் பண்ணிட்டேங்க. அப்புறம் காலையில் தான் எந்திரிச்சு பார்க்கும்போது, காலைல ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் எத்தனை டிக்கெட் இருக்குதுன்னு பார்த்தா பஸ்ஸை காட்ட மாட்டேங்குது. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா தான் காட்டுச்சு. அப்புறம் நல்ல வேலை காலைல டிக்கெட் இருந்தனால போட்டு விட்டேன். இல்லைனா அவ்வளோதாங்க. இந்த வண்டியில் ரிசர்வேஷன் பண்ணாமல் போக முடியாதுங்க. எஸ், இது தாங்க இந்த 11:30 வண்டி முன்னாடியே போட்டுருப்பாங்க. அப் அண்ட் டவுன் ஆன்லைன் ரிசர்வேஷன் இருக்குங்க. நம்ம கூடலூர்லேருந்து இருக்குது, நிலம்பூர்லேருந்து இல்லைங்க. இதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கூடலூர் இருக்குங்க. 11:30 ஷார்ப்பாக எடுப்பாங்க. எஸ், நம்ம 11:30 வண்டி கிளம்பிடுச்சுங்க. இனிமேல் தான் நம்ம வண்டி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த கூடலூருக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குங்க. ஸோ நைட்டு 12:20 வண்டிக்கு எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். லாஸ்ட் டைம் இந்த 11:30 பண்ணனால நமக்கு தெரியல. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணி ஆகணுன்ட்டு தான் இந்த குழப்பமான ஜேர்னியை புக் பண்ணியிருக்கேன். இந்த எனக்கு தான் குழப்பம், உங்களுக்கு வந்து தெளிவான ஜேர்னியாக இருக்க போகுதுங்க. ஏங்க அந்த அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்கங்க, அது இப்போ தான் உணர்றேங்க. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க, வேறு மாதிரி போடுறேங்க. இதே சர்வீஸை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11:30 வண்டியும் பார்த்தேன் ஃபுல்லு. திங்கக்கிழமை 12 மணி வண்டியும் பார்த்தேன் ஃபுல்லு. செம்ம டிமாண்டு போடுறேங்க வண்டிக்கு. கால் வேறு பயங்கரமாக வலிக்குதுங்க. ஆக்சுவலி ஆஃபீஸ்லேயே பயங்கர வேலை இன்றைக்கி, வேறு உணவு சீசன் வேறு. போகணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு வாட்டி முடிவு பண்ணியாச்சு, போயிடலான் இருக்கேன். பயங்கர வலிங்க. ஸோ எப்படியாச்சும் ஜேர்னி நல்லபடியாக கண்டினியூ பண்ணணும், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணணுங்க. வெல்கம் சண்டே. ஆக்சுவலி நிறையா அண்டர்சர்வ் பீப்புள் இருப்பாங்க போல்றங்க. எந்த பஸ் வந்தாலும் போய் கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஊட்டிக்கு சரியாக தெரிலிங்க. பட் கூடலூருக்கு அந்த ஒரு வண்டி தான் அங்கே இருக்குது. ஊட்டிக்கும் நிறைய பஸ்ஸஸ் இல்லை எதுவுமே. ஸோ நம்ம வண்டி விட்டுட்டோம்னா உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸஸ்ன்னு தெரிலிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், ஃபைனலி கூடல் சிட்டி வந்துருச்சுங்க. கரெக்டாக 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வராங்க. அண்ட் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா பாதி பேர் வால்பாறை கூட்டமாக இருக்குங்க. 1:30க்கு வால்பாறை பஸ் ஒன்று வருங்க. ஸோ அதுக்கும் கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க. நம்ம வண்டிக்கு பாருங்க கூட்டத்தை. சேம் எம்ஜி பில்டு தாங்க. எஸ், இந்த வண்டி தாங்க. பயங்கர க்ரௌடுங்க. ஆக்சுவலி இந்த புக்கிங்கில் செம டவுட் இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றேன். கரெக்டாக 12:15 தான் வராங்க. ஃபைனலாக வண்டி வந்துடுச்சு. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வராங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என்னால் பொறுமையாக உட்காரவே முடியல. எப்படா வண்டி வரும்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி தான் கொண்டு வராங்க. நான் பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு ஜேர்னி தொடங்கலாம். இன்னும் கரெக்டாக 10 நிமிஷம் தான் இருக்குங்க. இந்த வண்டிக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த டேட் ரிசர்வேஷன் பண்ணுறது தாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி சண்டே, நம்ம சாட்டர்டே நைட்டு தான் வந்திருந்தோம். சண்டே புக் பண்ணால் தான் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண முடியும். அது தெளிவாக சொல்கிறேங்க.
நீங்கள் இந்த 11:30 வண்டியில் புக் பண்ணிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காதுங்க. இன்கேஸ் 12:30 வண்டி புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து கரெக்டாக தாங்க பண்ணணும். பிகாஸ் வண்டி டைமிங் பார்த்தீங்கன்னா 12:30. இன்கேஸ் நீங்கள் சனிக்கிழமை நைட்டு கிளம்ப போகிறீங்கன்னா சண்டே மார்னிங் புக் பண்ணால் மட்டும்தான் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண முடியும். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 28 சண்டே, ஆக்சுவலி 27 சாட்டர்டே நைட்டு வந்துட்டேன் நான் ஒரு 10:30க்கெல்லாம். இப்போ வந்து நம்ம வண்டி 12:30 சண்டே தான். ஸோ சண்டே புக் பண்ணால் மட்டும்தான் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண முடியும். நிறையா பேர் சாட்டர்டே தான் கிளம்ப போகிறோம், ஸோ சாட்டர்டே புக் பண்ணிடலாம் நினச்சி நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால ட்ராவல் பண்ண முடியாதுங்க. இதுதான் மெயின் விஷயம். இன்கேஸ் நீங்கள் சாட்டர்டே புக் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் ஃப்ரைடே நைட்டு இங்கே வந்துடணும் காந்திபுரம். புரிஞ்சுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க அடுத்த வண்டிக்கு ஓட்டத்தை பாருங்கள், ஓட்டுறதை. இன்னமா இது வந்து ரிசர்வேஷன் வராதுங்க. இதுதான் நம்ம வண்டி ரிசர்வேஷனு. அது மோஸ்ட்லி ஹால்ட் வண்டியாக தான் இருக்கும், ஏன்னா இதுதான் லாஸ்ட் வண்டிங்க. இதை விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 மணியோ 2 மணியோ, எனக்கு சரியாக தெரில. ஒரு வேளை ஸ்பெஷல் விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாருங்க பா, முக்கால்வாசி பேர் ரிசர்வேஷன் பண்ணாதாங்க இருக்காங்க பா. ஆனால் மக்கள் தவிக்கிறாங்க. நம்ம வண்டியில் அப்படியே கூட்டத்தை பார்த்துடலாங்களா? ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரிசர்வேஷன். நான் பார்க்கும்போது 4 சீட் என்னமோ தான் வேக்கண்ட்டில் இருந்துச்சு. எஸ், ஃபைனலி பெர்மிஷனும் வாங்கியாச்சு. ஸோ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அப்படியே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆல்மோஸ்ட் காலைல ஒரு 5:30க்கெல்லாம் ரீச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக். அந்த வண்டி பார்த்திங்கன்னா இங்கே 11:30க்கு எடுத்து 4:15 4:30 அந்த மாதிரி ரீச் பண்ணாங்க. எனக்கு சரியாக தெரில. பட் இந்த வண்டியில் பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்ட்டு. ஒரு வேளை பஸ்ஸு கரெக்டாக ஒரு 10:45 வந்துருந்துச்சுன்னா நிறைய கிளம்பியிருக்கலாம். வந்ததே 11:15. அது என்ன ரீசன் தெரியல. பட் என்னென்னா நிறையா குழப்பம் இருக்குங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 27 நைட்டு பஸ் புக் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி சண்டே, சாட்டர்டே நைட்டு பஸ் புக் பண்ணியிருக்காங்க அந்த வண்டியில். அதுவும் இல்லாமல் சாட்டர்டே சண்டேவோட ஈவினிங் பஸ் அந்த 11:30 வண்டி புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து குழப்பம் நிறையா இருக்குங்க. ஸோ தெளிவாக புக் பண்ணால் தான் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண முடியும், இல்லைனா ரீஃபண்ட் கிடைக்காது. இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணிக்கோங்க, டிக்கெட் எடுத்துக்கணும், அவ்வளோதாங்க. ஆக்சுவலி வண்டிக்கான டிலே பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் பயங்கர டிராஃபிக் ஆமாங்க. ஸோ அதனால தான் வண்டி வந்ததே உள்ளே 12:15 தான் காமிச்சிருப்பேன். ஸோ அதனால தாங்க வண்டி டிலே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் உள்ளே உட்காந்துருக்காங்க, நான் எனக்கு தெரியும். பட் உள்ளே இருக்கிற பேசஞ்சராக புக் பண்ணி உட்காந்துருக்காங்க 52 பேர். ஸோ அவங்க நிலைமையை நினச்சி பாருங்கள். ஒருத்தர் வந்து இறங்கி கேட்டார், என்னங்க மணி ஒன்றும் 12:30 ஆலையான்ட்டு. ஃபைனலி கிளம்பலாங்க. ஒரு 1/2 hour டிலேயில் கிளம்புறோம். ஸோ எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. எஸ், கரெக்டாக 1:10 எடுக்கிறோங்க. கண்டிப்பாக 6:30 ஆயிரும் போகிறதுக்கு. பார்ப்போம். சீரியஸ்லி இந்த 11:30 வண்டி எடுக்கும்போது அவ்வளோ க்ரேஸு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் இந்த வண்டி ஆரம்பமே அமர்க்கலமாக பயங்கரமாக சொதப்பலாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பார்ப்போம் முடியும் போது எப்படி இருக்குன்ட்டு, டிரைவிங் எப்படி இருக்குன்னு சொல்லணும். பார்ப்போம். ப்ளஸ் நம்ம வண்டியில் கேஷ் மட்டும் இல்லைங்க, யூபிஐ ஐடி டெபிட் கார்டு கொடுத்தும் நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாங்க போகிற வழியே. ஸோ
ஸோ தெரிஞ்ச வழி தான். கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேட்டுப்பாளையம் குன்னூர், ஊட்டிலேருந்து கூடலூருங்க. ஆக்சுவல் ஷெடியூல் 12:30க்கு எடுத்து 6 o'clock போகிற மாதிரி. இன்கேஸ் 12:30க்கு எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக 4:30, 5 o'clock போயிருப்பாங்க. நம்ம எடுத்ததே டிலே தான். எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. நம்ம கூடலூருக்கு கரெக்டாக 131 கிலோமீட்டருங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கூடலூர் டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுத்திங்கன்னா 130 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே புக் பண்ணிங்கன்னா 159ங்க. ஒரு 35 rupees புக்கிங் சார்ஜஸ் வரும். ஸோ டிக்கெட் ஃபேர் இதுதாங்க. ஃபைனலாக பாட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. எப்படா ஆஃப் பண்ணுறாங்கன்னு நினச்சாங்க. ஏன்னா பாட்டு இருந்தால் நம்ம காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனாலே பாட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே காட்சி ஏற போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டுங்க. லைட்லாம் ஆஃப் பண்ண எல்லாம் படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. நம்ம மட்டும் தான் முடிச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பர்லியார் கரெக்டாக 2:30ங்க. ரோட்டில் பார்த்தீங்கன்னா காக்கா கூட இல்லைங்க. நமக்கு சான்ஸ் இருந்தால் வைல்டு அனிமல்ஸை கூட பார்ப்போம்.
கரெக்டாக 3:55 நம்ம ஊட்டி வந்தாச்சுங்க. ரெகுலர் டைம் தாங்க 3 hours கோயம்புத்தூர்லேருந்து. கரெக்டாக 1 மணிக்கு எடுத்தாங்க, 3:55 ஆல்மோஸ்ட் 4 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கூடலூர் தாங்க. இங்கே ஒரு டீ அடிச்சுட்டு கண்டினியூ பண்ண போகிறேங்க. இதுக்கப்புறம் ஜேர்னி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விடிஞ்சிடும், அப்படியே ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லா காட்டுறாங்க. டீ கடையில் கூட்டத்தை பார்த்தீங்களா? ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்படியே கிளம்புவாங்க. சீரியஸ்லி இப்படிப்பட்ட கிளைமேட்டில் இப்படி ஒரு காஃபி வேறு லெவலுங்க, வேற மாதிரி இருக்கு. சூடாக அப்பம் போட்டிருந்தாங்க, ஒன்று வாங்கியாச்சுங்க. பஸ் ஜேர்னி சூப்பராக தான் போயிட்டுருக்கு, அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. கண்டிப்பாக 6 o'clock ஷார்ப்பாக போயிடலாம் நினைக்கிறேன். நான் என்ன மேட்ருனா 6 o'clockலேருந்து 6:30 நமக்கு அடுத்த ஜேர்னி இருக்குங்க. கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். அங்கேருந்து ஒரு சூப்பரான தரமான ஜேர்னி ஆரம்பிக்க போகிறோம். எஸ், ஒரு சின்ன டீ பிரேக் 10 நிமிஷம் நிப்பாட்டினாங்க, அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக 2 hours ஆயிருங்க கூடலூருக்கு. பெரிய 50 நிமிஷங்க. சீரியஸ்லி வெளியே இருக்கிற பயங்கரமாக பிடிச்சி ஃப்ரீசர் மாதிரி வருதுங்க. எஸ், நடுவட்டம் வந்தாச்சுங்க. கரெக்டாக 5:15ங்க.
கூடலூர் கரெக்டாக 5:50க்கெலாம் வந்தாச்சுங்க. ஓகேண்ணா. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் கோயம்புத்தூர் லிமிடெட் ஊட்டி ரீஜன் கூடலூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு தரமான கிளைமேட்டில் சூப்பராக இறங்கியாச்சு. ஆக்சுவலி நான் கிளம்பும் போதே சொல்லியிருந்தேன் ஒரு 6 மணிக்கெல்லாம் ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமுக்கு தாங்க வந்திருக்காங்க. ரிசர்வேஷனில் 12:30க்கு எடுத்து 6 மணிக்கு வர மாதிரி தாங்க ஷெடியூலு. இன்கேஸ் 12:30க்கு எடுத்துருந்தாங்கன்னா 5:15 ஆர் 5:30க்கெல்லாம் போல் வந்திருக்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் ரிசர்வேஷன் பண்ண போதுட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டியை மட்டும் தான் ட்ராவல் பண்ணாமல் இருந்தேன். ஃபைனலாக இதுவும் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூர்லேருந்து கூடலூருக்கு வெறும் 159 ரூபா வந்துடலாங்க. ஆடா.